அன்பான குழந்தைகளே, வணக்கம். இன்று நாம் ஒரு கொக்கின் கதையை பார்க்க உள்ளோம். ஒரு ஊரில் ஒரு அமைதியான ஏரியில் வெண்மையான சிறகுகளுடன் ஒரு கொக்கு வாழ்ந்தது. அந்த கொக்கு மட்டும் தனிமையில் இருக்கும்போது அடிக்கடி வானத்தை நோக்கி கனவுகள் காணத் தொடங்கியது. அது யாருக்கும் தெரியாமல் தனது இதயத்தில் ஒரு அழகான கிராமத்தை கற்பனை செய்தது. அந்த கிராமம் சாதாரண கிராமம் அல்ல. அங்கு வீடுகள் வண்ணம் பூசப்பட்ட வானவில்களைப் போல இருந்தன. வீதிகள் மணம் வீசும் பூக்களால் நிரம்பியிருந்தன. காற்று இனிய இசை பாடியது போல இருந்தது. எல்லோருக்கும் பசியோ தாகமோ இருக்காது. சோகம் கூட அருகே வர முடியாது. அந்த கிராமத்தில் வாழும் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக இருந்தனர். முதலில் கொக்கு பெரிய மாளிகைகள், செல்வங்களால் அலங்கரிக்கப்பட்ட இடங்களைப் பற்றி கனவு கண்டது. ஆனால் சில நேரத்தில்தான் அது உணர்ந்தது, அந்த செல்வங்களால் யாருக்கும் உண்மையான நிம்மதி கிடைக்கவில்லை. ஆனால் அங்கு மக்கள் ஒருவருக்கொருவர் சிரித்து பார்த்தபோது, ஒருவர் பசியால் தவித்தால் மற்றவர் பகிர்ந்து கொடுத்தபோது அந்த கிராமம் உண்மையிலே பிரகாசித்தது. இதுவே கொக்கின் மனதில் ஒளியாக தோன்றியது. பொக்கிஷங்கள், பொற்காலங்கள், மாளிகைகள் எல்லாம் தற்காலிகம். ஆனால் அன்பு, ஒற்றுமை, கருணை என்ற 3 கற்சிலைகள் இருந்தால் எந்த கிராமமும் எந்த வீட்டும் சுவாசிக்கக்கூடிய சொர்க்கமாக மாறிடும். அன்று முதல் கொக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லை, அன்பு ஒற்றுமையில்தான் இருக்கு என்பதை உணர்ந்தது. குழந்தைகளே, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நம்மை சுற்றியிருப்போரை அன்புடன் பார்த்தால், அவர்களுக்கு உதவினால் அங்கேதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும். குழந்தைகளே, இதுபோல மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு உங்கள் சுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி.